ஏற்றுக்கொள்ளும்படி அவர் பாத்துருந்தானு ஒரு வசனம் கூட இல்ல. ஞானம் இல்லாத விஷயத்த அங்க இல்லாத விஷயத்த டிஃபைன் பண்ணணும். நீங்களே கற்பனை கதாபாத்திரத்தை தயாரிச்சு வச்சுட்டு அதை பார்த்து பந்தரிங் படிக்க எனக்கு சொல்ல முடியாது. நீங்க அது உங்களுடைய கற்பனை மட்டும்தான். பெற்றுக்கொண்டதுக்கு என்ன அர்த்தம்? இது வெளிப்படுத்தல் 4:11 என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம். தகுதி பெற்றது என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தல் 4:11 என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம். வெளிப்படுத்தல் 4:11 அது தகுதி இருக்குன்னு அர்த்தம். தகுதி உடையது. அது தகுதி உடையது. இது தகுதி. என்ன இருக்கு ஒரு நிமிஷம். சரி சொல்லுங்க. இப்ப என்ன சொன்னீங்க? அது கான்டெக்ஸ்டா அவருக்கு எப்பவுமே தகுதி இருக்குன்னு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இது அதே அர்த்தம் தான். அதே அர்த்தம் தான் இங்க. என்ன இருக்கு அதுல? நீங்க அர்த்தம் சொன்னீங்க 4:11 அதே அர்த்தம் தான் வெளிப்படுத்தல். அததான் நான் சொன்னது என்னன்னா, அதுல இருக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டது அது தகுதி பெற்றது அப்படின்னு. இது தகுதி உடையது, தகுதி உள்ளது. அது உங்களுடைய கற்பனை. அதான் நான் சொல்லிட்டேன். கற்பனை, உங்களோட கற்பனை தான் இங்க ரொம்ப மிதமிஞ்சதே காட்டு. சரி, இப்ப உங்களுக்கு கற்பனை அவ்வளவுதான். ஏன்னா இங்க இருங்க நான் சொல்றேன். இதுக்கு ஆதாரம் இருங்க ஆதாரம் அடுத்த பக்கம் தாவறீங்க. ஒரு இதுவும் இல்ல இதுல உங்களால நிரூபிக்க முடியல. நீங்க மறுபடியும் சொன்னதே திருப்ப சொல்றதாலதான் இப்ப இதுக்கு அடுத்தது ஆதாரம் கொடுக்குறேன். சரியா? ஏசாயா 11:2 எடுங்க வசந்த தருங்க. ஏசாயா 11:2 எடுங்க. நீங்களே வாசிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, முதல்ல எடுங்களா. நீங்க இல்ல நீங்க முதல்ல எடுத்துட்டீங்களா? நீங்களே எடுத்து வாசிங்க. அப்ப நான் வாசிக்கிறேன், சரியா? ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். இயேசு கிறிஸ்து மேல இல்லையா? அவர் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சொல்லிருங்க. ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன். என்னது? ஞானம், மெய்யுணர்வு, அறிவு திறன், ஆற்றல், நுண்மதி. எல்லாம் தமிழ் தெரியுமில்ல உங்களுக்கு? நுண்மதினா என்னன்னு சொல்லுங்க சகோதரா. இல்ல சொல்ல முடியாது. ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வுன்னா என்ன? கடவுள் மேல இருக்கிற பயம். இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். ஆண்டவரின் ஆவி ஏன் அருளணும்? பேச முடிஞ்சா நான் சொல்றேன். இது இயேசு இந்த உலகத்துல மனுஷனாக வாழும்போது அவருக்கு என்ன சம்பவிக்க போகிறது, அந்த மனுஷத்துவத்தில் அவருக்கு என்ன சம்பவிக்க போகிறதுங்கிறதுக்கான தீர்க்க தரிசனம். அவர் உலகத்துல ஒரு மனுஷனாக காணப்படும் பொழுது அவருடைய மனுஷீகத்தில் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறதுனால இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிஞ்சா? முடியல. ஆனால் அவருடைய தெய்வீகத்துக்கு அவர் ஞானத்தை, வல்லமை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர் உரிமையாளர் தான். எனவேதான் வெளிப்படுத்தல் 5 அவர் ஞானத்தையும், ஐஸ்வர்யத்தையும், கனத்தையும் உரிமையாளர் பைபிள் சொல்கிறது. இந்த உரிமையாளர் எங்க சொல்லிருக்கு? வெளிப்படுத்தல் 5 எங்க இருக்கு அதுல உரிமையாளர்னு? வெளிப்படுத்தல் 4:11 எப்படி இருக்கு அதே மாதிரி. வெளிப்படுத்தல் 4:11 என்ன இருக்கு? பெற்றுக்கொள்ள பாத்திரா இருக்கிறன்னா உரிமையாளர் தானே அர்த்தம் கொடுக்குறீங்க. முதல்ல இதுக்குள்ள வருவோம், சரியா? இதுல இது இயேசு கிறிஸ்து ஸ்கிப்லாம் ஆகல, நீங்க தான் ஸ்கிப் ஆனீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பேச விடுங்க சகோதரா, இடையில குறுக்க வராங்க. நீங்க பேசும்போது இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனா இருக்கும் பொழுது இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஆவி கொடுத்துச்சு இல்லையா? கொடுத்துச்சு தானே? அப்ப இயேசு கிறிஸ்து பூமியில மனுஷனாதான் இருந்தார், கடவுளா இல்ல. ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அவருக்கு தெய்வீக தன்மை இருந்து மனுஷீக தன்மை. தெய்வீக தன்மை இருந்தா ஏன் இது தேவைப்பட்டுச்சு? தேவைப்பட்டது.
அதான் ஏன் தேவைப்பட்டுச்சு? தெய்வம் தானே அது ஏங்கிற கேள்விக்கு பிரசித்தி இல்ல. தேவன் கொடுத்தாருன்னா கொடுத்தாரு, அவ்வளவுதான். அது ஏங்கிற கேள்வி பிரசித்தி இல்ல. அவர் தான் தேவன். எதுக்கு இது தேவைப்படுது? பதில் இல்ல. மனுஷத்துல அவருக்கு தேவைப்படுது. பதில் இல்ல தலைவா, பதில் இல்ல உங்ககிட்ட. சொல்லிட்டனே, காது கேட்கலையா? அதுதான் என்ன காது கேட்கலையா? இதான் பதிலா? அவர் தேவன் எதுக்கு பதில் சகோதரா? அவர் மனுஷத்துல வந்து அவர் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். ஏங்க, அவர் மனுஷன், அவர் மனுஷனா தேவனா? மனுஷனா தேவனா? தெய்வனும் தான், மனுஷனும் தான். தெய்வனும் மனுஷனுமா? அப்ப பரலோகத்துல இருந்தாரா அவர்? அது சர்வ வியாபி, எல்லா இடத்துலயும் நிரம்பி இருந்தார். பரலோகத்துல இயேசு கிறிஸ்து, பூமியில மனுஷனும் தேவனும், மொத்தம் 3 பேர். என்ன உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவே 3 ஆகும். அது எப்படி 3 ஆகும்? ஆமா, எப்படி 3 ஆகும்? அது உங்க கற்பனை. பூமியில 2 பேரா இருக்காங்க. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடணும். இது யாரு? நம்ம ஸ்டீவன் பிரதரையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணி போடுங்க ப்ளீஸ். அழகா 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 உங்க இதத்தான் தோல் உரிச்சு சொல்லுங்க. உங்களோட வண்ட வளத்தை சொல்லுங்க. அதத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ பூமியில மனுஷனும் கடவுளும் 2 பேரு, பரலோகத்துல ஒருத்தர் 3 பேரு. அது அப்படி 2 பேர் ஆகும். அது உங்க கற்பனை. என்ன கற்பனை? யாரும் பதறலைங்க, யாரும் பதறல. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? பூமியில 2 பேரா காட்டிட்டீங்க. பூமியில இயேசு மனுஷனாவும் இருக்காரு, கடவுளாவும் இருக்காரு அப்படின்றீங்க. சரியா? 2 பேருன்றீங்க. ஆனா அவருக்கு வந்து இதுல யாருக்கு இது தேவைப்படுது? பாருங்க, ஞானம் மெய் உணர்வு அந்த மனுஷனுக்கு தேவைப்படுதான், அந்த கடவுளுக்கு தேவைப்படலையோ? அந்த கடவுளுக்கு தேவையில்லை, மனுஷனுக்கு தேவைங்கிறதால அவர் கொடுத்தாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? பேச முடிஞ்சா? ஆமாவா இல்ல? கேள்விக்கு பதில சொல்லுங்க. இப்ப நீங்க உங்க அம்மா இப்ப உங்கள்ட்ட அம்மா நீங்க அடிப்பீங்களா? ஆமா இல்ல பதில் சொல்ல முடியுமா? கேள்வி அதுக்குதான் சொன்னது, விளக்கப்படுத்த விடணும். இப்ப நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் பதில் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் பேசுறேன். இந்த வசனம் பூமியில கேட்ட கேள்விக்கு பதில் நேரடியா சொல்லுங்க. அபிஷேக் கொஞ்சம் அமைதியா இருப்பா, பேசி முடியட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில கொடுங்க. கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில கொடுங்க. இந்த வசனம் பூமியில இருந்த மனுஷனாகிய இயேசுக்கு தேவைப்பட்டுச்சா, தேவனாகிய இயேசுக்கு தேவைப்பட்டுச்சா? சரி, பேச முடிஞ்சது இல்லையா? பதில கொடுங்க, பதில கொடுங்க. நான் பேசும்போது பதில் எனக்கு இஷ்டத்துக்கு தான் கொடுப்பேன். நீங்க அமைதியா இருக்கு. இப்போ நீங்க கவனிக்க காமெடி, ஒரு பெரிய ஒரு காமெடி நம்ம நிஷாந்தன் பிரதர் பண்ணாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு வந்து நான் பேசும்போது நான் பேசும்போது கூடாது. சகோதரர் கொஞ்சம் பேசுறீங்க. உங்களால இருக்க முடியாது தெரியும். சகோதரர் உங்களால இருக்க முடியாது. காமெடி எதுவுமே உண்மையை நிரூபிக்கப்படாது. ஒழுங்கா பேசுறியா? ஒழுங்கா பேசு. நீ இந்த காமெடி அதெல்லாம் பேசிருக்கா? ஒழுங்கா நான் கேக்குற கேள்வி. இப்படி டென்ஷன் ஆனா எனக்கு ஒண்ணு சம்பவிக்க போறதுலதான் கூலதான் பேசுவோம். நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு நல்லது. நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க தான் போடணும். நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க தான் போடணும். அபிஷேக் கொஞ்சம் அமைதியா இருங்க. அபிஷேக், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தையில விடாம நீட்டா என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. இருங்க பிரதர் கொஞ்சம். அபிஷேக் கரெக்டா பேசு, கொஞ்சம் மெச்சூர்டா பேசு. சரியா? எல்லாரும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. இருங்க. நான் மெச்சூர்டா பேசுறேன், நம்பிதான் பேசுறேன். நீ எனக்கு எப்படின்னு தெரியல. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது நிஷாந்தன் பிரதர் பண்ண ஒரு பெரிய காமெடி என்னன்னா, ஒரே தேவன் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுங்க. புரியலையா? மறுபடியும் அதே தானே பேசிட்டு இருக்கிற நீ.
இப்போ ஒரு அதுக்கெல்லாம் என்னால மறக்க முடியாது. அவங்களுக்கு டார்ச் எல்லாம் பேசல. அதுக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் பேசினா நீங்க கேட்கல. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அபிஷேக், அந்த வார்த்தை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு மீதி காரியத்தை பேசணும். எனக்கு விருப்பம். நீ காரியமா பேசுறதுக்கு தான் இங்க எல்லாரும் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படியே நீ போங்க பிரதர். உங்களுக்கு விருப்பம் நீங்க விடுங்க பிரதர். உங்களுக்கு விருப்பம் நீங்க விட்டுடுங்க ப்ளீஸ். விருப்பம் இல்ல, ஆயிரம் பேசுவாங்க. அவங்க என்ன நீ வா போது எத்தனை முறை கூப்பிட்டாங்களா பேசினா, இன்னும் கெட்டாரத்தை கூப்பிட்டாங்களா பேசினா, அவங்க பேசிட்டு போட்டு அப்ப எனக்கு ஃப்ரீடம் தரணும். அவங்க கெட்டாரத்தை கூப்பிடுறது இப்ப என்ன காரியமா பேசுறியா இல்லையா அத சொல்லு. இப்போ எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், நான் சொல்றேன். இப்போ இவர் அபிஷேக் தேவையில்லாம வார்த்தை பேசினதாலதான் நீ போன நான் பேச ஆரம்பிச்சேன். சரியா? ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு டைரக்டா பதில சொல்லுங்க. சரி பேசுங்க. போயிட்டாண்டா. ஐயோ இல்ல அது என்ன, அது எக்ஸ்ட்ரா வேர்டு போடுறது. 28 வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்ல மற்றது வசனங்களை படிச்சிருக்கிற தேர்தனுடைய அந்த ஒரு உளவும் அப்படி இல்ல. சுதந்திர நீங்க இப்ப ஒரு விஷயத்த நல்லா பாக்கணும். உங்களுடைய நண்பருக்காக நீங்க உங்களுடைய இதுக்காக ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க வரேன். இல்ல நான் நண்பர் உங்களோட இடத்துல பேசும்போது லாஜிக்கா நாங்க பேசுங்கனாக்கா நீங்க ஒரு வசனத்தை 2ஆ பிரிச்சு பேசுறாரு. அதே மாதிரி அவரு வைக்கிற அளவுகோல் ஸ்கெயில குமாரன் வைக்கிற அளவுகோல பிதாவுக்கு வைக்கிறாங்க. இல்ல அப்படி பார்க்க கூடாது. இது எப்படி நியாயமா இருக்கும்? அததான் அவரு கேட்கிறாரு. அப்ப அவர் பேச விடாம நீங்க திரும்பி நீங்க பேசுறீங்க. உங்க குரூப் ஓகே ரைட்டு. ஆனா நீங்க கதைங்கண்ணே, நீங்க என்ன வேண்டுமென்றாலும் வசனத்தை வச்சு கதைங்கண்ணே. ஒருதனை டிகர் பண்ற மாதிரி கதைக்க கூடாது. அதே மாதிரிதான் சம்டைம் நிஷாந்தன் பிரதர் பேசுறாரு, உங்க நிரஞ்சன் பேசுறாரு, உங்களுடைய மற்ற பேசுறாரு. பாஸ்கர் இல்ல பிரதர், நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது. பாஸ்கர் நேத்து நீங்க இருந்தீங்க. பாஸ்கர் நேத்து நான் கேட்கிற கேள்வியை விட்டுட்டு பதில விட்டுட்டு எங்கெங்கயோ போய் மோசைக்கு போற இல்ல பிரதர். கேள்வி அவர் வசனத்துக்குள்ள போனவர். உங்களை அவர் காமெடி பீஸ் ஆக்க இல்ல, அவர் வசனத்துக்குள்ளதான் போடுவார். அவர் உங்களை காமெடி சொல்ல இல்ல. அண்ணா அவரு காமெடி பீஸா தான் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவருக்கு மாட்டிக்கிட்டாரு. லாஜிக்கா பேச முடியாது அவரால. கேள்வி பதில் இல்ல. அவர் அப்படி பேசல. நீங்க சுதந்திர நீங்க இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. நேத்து இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்க. புதுசா இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. ஆனா என்ன புதுசா வரல. 6 மாசமா நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றேன், வருஷமா பேசிட்டு இருக்கோம். அப்ப நீங்க சப்போர்ட் பண்ண கூடாது. நீங்க எங்கிட்ட பேசுறீங்க. நேத்து என்ன பேசுறீங்க? நேத்து என்ன பேசுறீங்க பிரதர்? உங்க குரூப்ல பண்ற தப்ப நீங்க கண்டிக்கிறீங்களா? சொல்லுங்க. ஆனா நான் நேத்து நீங்க நேத்து நீங்க ஒருதலை பட்சம் இருக்க கூடாது. நேத்து நீங்க இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை கேட்கல. நான் நேத்து இல்ல நான் இவர்கிட்ட பேசுறேன். இந்த பிரதர்கிட்ட பேசுறேன். சுதன் பிரதர் உண்மையா கடவுளுக்கு பயப்படாத இருந்தாரு. நான் நேத்து பேசுற விஷயம் என்ன சொன்னாரு? கடவுளை நான் தரிச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப உண்மையாலுமே நீங்க யாருக்கு அபிஷேக் அட்வைஸ் பண்றீங்க, மற்றவங்க அட்வைஸ் பண்றீங்க. ஆனா உங்க குரூப்ல நிரஞ்சனோ இல்ல இவங்களோ பாஸ்கருக்கு ஒண்ணு வசனமே தெரியாது. ஆனா அவர் பேசுறது நீங்க அதுக்கு ஒரு வார்த்தை அட்வைஸ் பண்ணல, ஒரு இது பண்ணல. அப்ப எப்படி நீதியா இருக்க முடியும்? பேசப்படுங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்கல்ல, நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. நேத்து யாருப்பா நீங்க நேத்து என்கிட்ட சொன்னீங்க இப்படி இவர் பேசுறாங்க. நான் கண்டிச்சேன். உடனே அதே இடத்துல வச்சு கண்டிச்சேன். நீங்க மியூட் ஆன் பண்ணி ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்க. மியூட் ஆன் பண்ணி ஆமா இல்லைன்னு சொல்லுங்க.
கண்டிக்கல, நான் கண்டிச்சேனா இல்ல இல்லையா? பண்ணல, நீங்க பாஸ்கர் பண்ணல, நீங்க பாஸ்கர் நீங்க கண்டிக்கல. பாஸ்கர் நான் கேட்ட கேள்வி பாஸ்கர் உங்களுடைய பேச முடியாது. ஒரு நிமிஷம் பாஸ்கர், நீ உங்களோட பேச முடியாது, நீங்க வந்து தர்க்கம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தர்க்கம் வேணான்றேன். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயந்துட்டு ஓடுறீங்களா, பயந்து ஓடுறீங்களான்னு கேட்டாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், பிரதர் அப்படி பேசாதீங்க, தப்பு, அவர் உங்களுக்கு பேச பிடிக்கல, என்ன நீங்க வந்து பண்றது தப்பு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும். ஒரு தடவை பண்ணல. அப்ப நீங்க என்னன்னா, சாம் பிரதர் நீங்க மியூட்டுக்கு போங்க, நான் பேசுனேன், நான் அவரை கூப்பிட்டு நான் கேட்கிறேன், நான் அவரு உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு நான் கேட்கிறேன், உங்க காது கூட கேளுங்க. என்னன்னா எல்லாருக்கும் ஒரே அளவுகள் வைங்க நான் சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல நீ சொன்னதான் நான் சொல்றேன். சாம் பிரதர் அவர் பேசினதுக்கு நிசாந்தன் சொன்ன எப்படின்னு சொன்னா, பாஸ்கர் பிரதர் அவர் ஒரு கொள்கைக்குள்ள இருக்கு, அவர் சொல்ற கருத்துக்களை உள்வாங்குங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரோட நீங்கள் அவற்ற கருத்துக்களுக்கும் நீங்கள் ஒரு இதை ரெஸ்பெக்ட் கொடுத்து கேளுங்கன்னு சொல்லி நிசாந்தன் சொன்னோம், பாஸ்கர் பிரதருக்கு சொன்னோம். இல்ல சுதன் பிரதர், எங்களுடைய கருத்தை நீங்க வந்து இது பண்ண வேணாம். ஒரே ஒரு விஷயம் தான், எங்களுடைய கேள்வியை அட்ரஸ் பண்ணுங்க, பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் பண்ணுங்க, அவ்வளவுதான் நம்ம பேசணும். பாஸ்கர் வந்து பாஸ்கர் இன்னைக்கு இல்ல, என்னைக்கு அப்படிதான். உங்களுக்கு ஒண்ணு ஒரு மாதிரிதான் பேசுவாரு, அவரு புதுசாலாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும். விடுங்க, அதை விட்டுட்டு நீங்க அபிஷேகோட நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க பாஸ்கர் பிரதர். சொல்லுங்க பிரதர். நேத்து சாம் பிரதர் என்கிட்ட சொன்னாரு, இப்படி பாஸ்கர் பிரதர் இப்படிலாம் பண்றாரு, கொஞ்சம் அவரை கொஞ்சம் நீங்க மட்டப்படுத்தி ஏதோ பண்ற மாதிரி பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு. உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? இப்படி நீங்க இவர் பேசுறேன்னு சொன்னா இல்லையா? சொன்னீங்க. கேளுங்க சாம் பிரதர், கேளுங்க. பாஸ்கர் பிரதர், இது நிஷாந்தன் பிரதர், நான் என்ன கேக்குறேன்னா, அந்த ஸ்காட்ல வந்து ஹீட்டப் பண்ணிட்டே இருக்கிறாரு, இவர் ப்ரொவோக் பண்ணினே இருக்கிறாரு. நான் கேட்ட கேள்வியை விட்டுட்டு இவர் சம்பந்தம் இல்லாம என்ன பண்றாரு? அப்புறம் நான் சொல்றேன், இல்ல உங்களை ஆகி பண்ண விருப்பம் இல்ல, நான் இப்ப ஆகி பண்றது இல்லன்னு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, நீங்க ஓடி போறீங்களான்னு கேக்குறாரு. அதான் அது ஓகே, அவர் உங்களை ஹீட்டப் பண்ணனது சரி. அப்ப நீங்க நிறுத்தி இருக்கணும் பிரதர். என்ன பிரதர் இப்ப நான் சொன்னேன், நிறுத்தணும்னா இல்லையா கேளுங்க அவருக்கு. நீங்க அப்படி பேசாதீங்க. சரி பிரதர், உங்களுக்கு நான் 2 சாட்சி காட்டிட்டேன். ஒண்ணு என் நண்பன் சொல்றான், இன்னொன்னு பாஸ்கர் பிரதரே சொல்றாரு. நான் இருந்தேனே, நான் வந்து ரொம்ப ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இது பண்ணிடுறாங்க, அதுக்கு ஒண்ணுமே இல்லை, அர்த்தமே கிடையாது. நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஓகே பிரதர், இதுல இதை பத்தி பேசுறதுல எனக்கு ஒண்ணு இல்ல. நான் என்னன்னா, நீங்க பேசுங்க, நீங்க அபிஷேக் வந்திருக்கு, பேசுங்க. சரி, ஓகே. இப்போ விட்ட இடத்துல ஆரம்பிப்போம். இப்ப என்னன்னா, நம்ம இது நிஷாந்தன் பிரதர் என்ன சொன்னாருன்னா, பூமியில ஒருவர் இருக்கார், மேல ஒருவர் இருக்கிறார், ஒரே நபரை 2 பேராட்டி ஒரு ஸ்பிளிட் பண்றக்கூடிய விஷயத்தை நம்ம இங்க பாக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா, இது பிதாவும் பூமியில இருக்கிறார், உலகத்துல எல்லா இடத்தையும் பரம்பிதான் இருக்கிறார். அப்ப எத்தனை பேர் உலகத்துல உலகங்கிறது ஒரு உருண்டை, இதே மாதிரி எத்தனையோ உருண்டைகள் காணப்படுது இது கேலக்சியில. அப்ப எத்தனை பேர் ஸ்பிளிட் ஆகி தேவன் வந்து பல எத்தனைக்கு நம்ம எண்ணிக்கை கணக்காத அப்பாற்பட்ட நபர்களாக தேவன் மாறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்படி ஒண்ணும் ஒரே நபரை ஸ்பிளிட் பண்ணக்கூடிய விஷயம் ஒன்றும் பைபிள் எங்கேயும் ஆயுதம் படிக்கல. நீங்களாட்ட அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட புரிதலுக்கு நான் வந்து பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கறதான். இப்ப விஷயம் என்னன்னா, தேவன் இயேசு கிறிஸ்து வந்து சர்வவியாபியா? ஆமா சர்வவியாபியா. ஏன்னா அவர் தேவன். சரி, அவர் உலகத்துல மனுஷனாக இருந்தாரா? ஆமா மனுஷனாக இருந்தாருதான் மறுக்கல, சிம்பிள். இதுல இனி என்ன விஷயம் இருக்குது? ஆனால் அவர் சர்வஞானிங்கிறதுனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மூப்பர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறார்கள். அவர் அதற்கான உரிமை உடையவராக அவர் காணப்பட்டிருக்கிறார். அதுக்குதான் நான் கேட்டேன், சர்வஞானிக்கு ஏன் இந்த ஞானம் கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டேன். சர்வஞானிக்கு ஏன்பா ஞானம் கொடுக்கப்பட்டது? எங்க கொடுக்கப்பட்டதுன்னு இருக்குது இல்ல. அதுக்குதான் உங்களுக்கு வசனம் காட்டின ஏசாயாவில இருங்க. ஏசாயால சொல்லப்பட்ட ஏசாயால சொல்லப்பட்டது இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷிகத்துவம். 2 பேரும் ஒரே நபர் தானே? ஒரே நபர் தான். அப்புறம் என்ன அவருக்கு எதுக்கு அது? அவருக்கு தேவைப்படுது. அதனால மனுஷத்துல தெய்வ ஞானம் தேவைப்படுது. மனுஷனுக்கு தெய்வ ஞானம் கண்டிப்பா தேவைதானே? அப்ப கொடுக்கப்பட்டுச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? பிரச்சனை இல்ல. மனுஷிகத்துல அவர் பெற்றுக்கொண்டார்.
அவளுக்கு அதைத்தான் சொல்றோம், பெற்றுக்கொண்டார். மனுஷத்துவத்துல தெய்வீகத்துவத்துல இல்ல, வார்த்தை வித்தியாசம். ரெண்டு பேரும் ஒண்ணுதானேப்பா, ஒண்ணுதான். ஆனா மனுஷத்துல வார்த்தை வித்தியாசப்படுது இல்லையா? அவளுக்குதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அவர் என்ன க்ளோஸ் நான் சொல்ல அந்த பாயிண்ட் கவுண்டர் பண்ணீங்க. ஞானம் பெற்றுக்கொண்டார், ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவர் உலகத்தில் மனுஷனா இருக்கும்போது ஞானத்தில் அவர், நான் சொல்றேன் ஒண்ணு இல்ல சகோதரன், என்ன பெருசா சாதிச்ச மாதிரி நினைக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அவர் உலகத்தில் மனுஷன் சொல்றேன் சகோதரன் கேளுங்க. உலகத்தில் அவர் மனுஷன் கேளுங்க. உலகத்தில் அவர் மனுஷனாக இருக்கும் பொழுது அவர் ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார்னு வேற வசனம் இருக்குது. இது 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 அதே அதை விட பெருசு இங்கே இருக்குது. நானே உங்களுக்கு பாயிண்ட் வேணும்னா அதெல்லாம் பாயிண்ட். அவர் தெய்வீகத்துவத்தில் பொறுமையா இருக்கு சகோதரா, கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமையா இருக்கு. கூட இருந்துகிட்டே இப்படி பேசினா எப்படி ஆகும்? முதல்ல ஒண்ணு பேச விடுங்க. பேசுங்க பேசுங்க. இப்ப அவர் யாருங்கிறத நம்ம பார்க்கணும் தான். இப்ப இது உங்களுடைய முழுக்க முழுக்க உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் உலகத்தில் மனுஷத்துவத்துல இருந்த விஷயத்தை வச்சுன்னா இவங்களுடைய போக்கஸ் முழுக்க காணப்பட்டது. நம்ம என்ன பண்றோம்னா அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸை பேசி அதன் அடிப்படையில முழு காண்டஸ்டை நம்ம பார்த்துதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துட்டாச்சு. அதன் அடிப்படையில தான் அவர் தெய்வீகத்துவத்தில் அவர் காணப்படுகிறபடினால்தான் அவர் உரிமையாளராக காணப்படுகிறார். ஞானத்தையும் வல்லமையும் மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள அவர் பிதாவுக்கு என்ன அளவுகள் அங்க வெளிப்படுத்த 4:11 வைக்கிறீங்களோ அதே விஷயம் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர் மனுஷீகத்துவத்தில் உலகத்தில் காணப்பட்டிருக்கும் பொழுது தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டு பேசக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக காணப்பட்டிருக்கு. துணித்தீலைகளுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. இது ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேசுற ஒண்ணு இல்லை. ஏன்னா நாங்கள் அதுவும் நம்புறோம். நாங்க நம்புற விஷயத்தை எடுத்து பாத்தீங்களான்னு சொல்லிட்டு ஆதரமா காட்டினா சிரிச்சுட்டு கடந்து போகுமே தவிர இதுல ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் வைக்க முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க, பேசுங்க. அததான் இப்ப உங்களுக்கு நான் சொன்னேன். பூமியில மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்து கடவுளா இல்ல, அப்படித்தானே சொல்ல வரீங்க? பூமியில மனுஷனா இருந்தவர் கடவுளா இல்ல, அதனால அவர் பெற்றுக்கொண்டார். சரியா? பேச முடிஞ்சா? அத கேள்வி கேட்டுக்கோ, உங்களுக்கு நேரடியா கேள்வி கேட்டுருக்கேன். அப்ப பதில் சொல்ல விடணும். நீங்க அதான் பேச முடிஞ்சான்னு கேட்டேன். சரி, பூமியில அவர் ஒரு மனுஷனா இருக்கு. அதான் சொல்றேன் சகோதரா, வெயிட் பண்ணுங்க, ஏன் பதறீங்க? அப்ப பூமியில அவர் மனுஷனா பாருங்க சகோதரா, கொஞ்சம் இருங்க நான் பேசும்போது பதில சொல்றதை விட்டுட்டு சொல்லுங்க சகோதரா, வெயிட் பண்ணுங்க சகோதரா, டென்ஷன் ஆகாம கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. சரி, ஓகே. இப்ப விஷயம் என்னன்னா, பூமியில இருக்கும்போது அவர் மனுஷத்துவத்துல இருந்தார். அவருக்கு அதே நேரத்தில் அவருடைய ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அடிப்படையில் அவருடைய தெய்வீகத்துவத்திற்கு ஒரு மாற்றம் வரல. அவர் அந்த நிலையிலிருந்து ஒரு மனுஷீகம் என்கிற விஷயத்தையும் எடுத்து அவர் இந்த உலகத்தில் காணப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்ப மனுஷீகத்தை பேசக்கூடிய விஷயங்கள் காணப்படுகிறது. இதுதான் ட்ரினிட்டி பிலீவனுடைய அடிப்படை கொள்கை. இது கூட புரியாம பாருங்க, நான் பேச முடியல, நான் பேச இருங்க, ஏன் அவசரம் பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்டது அவர் மனுஷனா இருந்தவருக்கு அறிவு தேவைப்பட்டுச்சு தானே? மனுஷனா இருந்தவருக்கு அததான் நான் சொல்றேன். மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவு தேவைப்பட்டுச்சு. அப்ப அந்த மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்து இருங்க, மனுஷீகத்துல இருங்க, ஏங்க அவசரப்படுறீங்க? பதட்டப்படாதீங்க. நீங்க நான் சொன்னா எப்படி இருக்கும்? மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவு தேவைப்பட்டதுன்னா அவர் கடவுளா இல்ல அப்படின்னு அர்த்தம். சரியா? அது உங்களுடைய கற்பனை. என்னங்க நீங்க தானே சொல்றீங்க அவருக்கு அறிவு தேவைப்பட்டது? நான் சொன்னதான் என்னுடைய வார்த்தை விடுமே பேசுறேன். நீங்க ஒரு வார்த்தை மட்டும் எடுத்து பேசுனா நான் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நீங்க சொன்னது தானே நான் திருப்பி சொல்றேன். நான் கேக்குறேன், நான் இப்படி சொன்னேன். அவர் மனுஷனா இருக்கும்போது உலகத்துல அவர் தெய்வனாக இல்லை. இப்ப நான் இந்த வார்த்தை பயன்படுத்தினேன். கொஞ்சம் இருங்க, அவன் சொல்லாத வார்த்தை சொல்லக்கூடாது. புழுவச்சு ஆடு மாதிரி கலகலன்னு பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? நான் கேக்குறது என்னன்னா, அபிஷேக் கொஞ்சம் பொறுமையா இருங்க பிளீஸ். அதாவது
கடவுளா இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் தேவையில்லைங்க. சரியா? ஞானம் தேவையில்லை. ஆனா மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானம் தேவைப்பட்டுச்சுல்ல. அப்போ அந்த மனுஷனா இருந்த இயேசு கிறிஸ்து கடவுளா இல்லைங்கிறத ஏத்துக்கிறீங்களா? அவருக்கு 2 விதங்கள் இருந்துங்கிறதா என்னுடைய பதில். அப்படி இப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. 2 விதங்கள் அவருக்கு இது காணப்பட்டிருந்தது. அந்த 2 விதம் இருந்துச்சுல்ல, அந்த 2 விதத்துல ஒரு விதம் கடவுளா இல்லைங்கிறத ஏத்துக்கிறீங்களா? மனுஷன் சொல்லிட்டேன். அப்ப அவர் கடவுள் தான். மனுஷிகத்துல அவர் கடவுள் இல்ல. அந்த மனுஷனா இருக்கக்கூடிய அந்த நிலை வந்து கடவுள் அல்ல. அதே நேரத்தில் அவர்கிட்ட இன்னொரு நிலை இருக்குது. ஆமா, மனுஷியத்துல அவர் கடவுள் இல்ல. யாருங்க பொறுத்த வராங்க? அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷனா இருக்கும்போது அவர் கடவுளா இல்ல. அது ஒரு நிலை. ஆமா தானே? அது ஒரு நிலை. அப்படி கிடையாது. இப்ப அததானே சொல்லுங்க. இல்ல, நீங்க அதான் அரைகுறையை கேட்டா இதுதான் பிரச்சனை. நான் என்ன சொல்றேன், கேளு. அப்போ உலகத்துல ஒரு மனுஷனா இருக்கும்போது அவருடைய மனுஷிகத்திலும் காணப்படுகிறார். அதே நிலையில் அவர் கடவுளாகவும் காணப்படுகிறார். அதுக்குள்ள நான் வரவே இல்ல. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, மனுஷனா இருந்தவர் கடவுளா இல்ல, அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அவருக்குள்ள 2 தன்மை இருந்தது. அப்ப அவரு அதுக்குள்ள அந்த 2 தன்மையில ஒரு தன்மை கடவுளா இல்ல, ஏத்துக்கிறீங்களா? ஒரு தன்மை மனுஷிகத்துவம், அது கடவுள் அல்ல. மனுஷிகத்துவம் கடவுளா இல்ல, ஒரு தன்மை கடவுளா இல்லங்கிறத ஏத்துக்கிறீங்களா? அவருக்குள்ள இன்னொரு பார்த்து கடவுளா இருந்தது. கடவுளா இல்ல, அப்படித்தானே? ஒரு பார்த்து கடவுளா இல்ல, ஒரு பார்த்து கடவுளா இருந்தது. ஒரு பார்த்து கடவுளா இல்ல, ஒரு பார்த்து கடவுளா இல்ல. ஆரம்பத்துல சொல்லிட்டு ஏன் சுத்திட்டு இருக்கீங்க? அவர்கிட்ட மனுஷிகத்தை இருந்து கேக்குறேன். அதத்தாங்க நான் இருங்க. ஒரு பார்ட் கடவுளா இல்ல, ஒரு பார்ட் கடவுளா இருந்துச்சு அப்படின்னா அங்க 2 பார்ட் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லிடுறேன். எப்படி மனுஷனாவும் இருந்தாரு தேவனாவும் இருந்தாருன்றதுக்கு ஒண்ணே நானும் அவரும் பேசுறேன். அப்போ அங்க 2 பார்ட் இருந்துச்சு. ஒண்ணு கடவுளா இருந்துச்சு, இன்னொன்னு மனுஷனா இருந்துச்சு. 2 பார்ட் இருக்கு. சரியா? இன்னொரு பார்ட் பரலோகத்துல இருக்கு, அது கடவுளா இருக்கு. மொத்தம் 3 பார்ட். இயேசு கிறிஸ்துவ 3 கூறா பிரிச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, பேச முடிஞ்சா? சரி, நான் பேசுறேன். இவருடைய கற்பனை எந்த அளவுக்கு இது என்னங்க? நானாங்க சொன்னேன். நான் இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே நீங்க பதட்டப்பட ஆரம்பிச்சீங்க. இல்ல எப்படி கற்பனை நான் தெளிவுபடுத்துறேன். எப்படி கற்பனைங்கிற தெளிவுபடுத்துறேன். அதுக்குள்ள நீங்க எதுவும் பதட்டப்படணும். யாரு இந்த பஸ்கர்? கொஞ்சம் அமைதியா இருக்குங்களேன், நான் பேசுறேன். சரி, இப்ப இவருடைய கற்பனை எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்க. இதான் நான் ஆரம்பத்துல காமெடின்னு சொன்னேன். அதுக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. சரி, ஓகே. நான் இதுக்கு உதாரணம் தான் ஆரம்பத்துல எடுத்துதான் பேசுனேன். என்னன்னா, தேவனுடைய தன்மையை வந்து இது ஸ்பிளிட் பண்ணி போட்டு அதுல பல நபர்களை உருவாக்கக்கூடியது. இது உங்களுடைய கற்பனை. இப்படி பார்த்தா பிதாவாகிய தேவனும் பல இடத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு பல நபர்களாட்டு மாற்றி எடுக்கலாம் அல்ல. அவரிடத்தில் 2 தன்மைகள் காணப்பட்டிருந்தது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான விஷயம். அவரிடத்துல தெய்வீக தன்மை காணப்பட்டது. ஏன்னா அவர் இன்னொரு பார்ட் எடுத்து இந்த உலகத்தில் வருகிறார், அட்மின் ரூம் எடுத்து வருகிறார். அப்ப அவர் ஃபுல் மனுஷனாகவும் வருகிறார். அதுல மாட்டுக்கிறது இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இல்லாத விஷயம். இதுல என்ன நிரூபிக்க வராது நமக்கு தெரியல. இது வந்து உடனே 3 கற்பனைகளை கூறுபட்ட இதுல 3 கற்பனை இருக்கு. பைபிள் அடிப்படையில நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய இறையில் சார்ந்த விஷயத்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பேசுறோம். இதுல 3 கூறு போட்டு பேசினா உங்களுடைய கற்பனை எல்லாம் நான் என்ன சொல்ல, இதுல 3 கூறு எங்க சகோதரா வந்தது? இதுல என்ன கூறு இருக்குது? இது உங்களுடைய கற்பனை எல்லாம் வேற என்னது? இதுல நாங்க வந்து 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னு நான் சொல்லல. பூமியில இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து மனுஷனாவும் இருந்தாரு, கடவுளாவும் இருந்தாருன்னு அவரை 2 கூறாக்குனது நீங்களே சொல்லியிருக்கீங்க. 2 பகுதியா 2 கூறா இருக்கிறாருன்னு நீங்களே இதுல சொல்லியிருக்கீங்க. ரைட். அடுத்தது பரலோகத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எப்பவுமே கடவுளா இருக்காரு. அப்படித்தானே? அதானே உங்க இது? ரைட்டு. பரலோகத்துல இருக்கிறவர் எப்பவுமே கடவுளா இருக்காரு. பூமியில இருக்கிறவர் 2 கூறா இருக்காரு. 1 கடவுளா இருக்காரு, 2வது மனுஷனா இருக்காரு. இப்போ இயேசு கிறிஸ்துவ 3 கூறாக்கி நீங்க கூறு போட்டு விக்கிறீங்க. இதுதான் இப்ப நாங்க பேசினதுல கிடைச்ச ரிசல்ட்.
சரியா? உங்களோட உங்களோட வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்தியாச்சு. அப்பட இயேசு கிறிஸ்து ஒரு நடிகர்னு சொல்ல இல்ல, நீங்க பேசுறதெல்லாம் திரும்ப திரும்ப இதான் பேச போறீங்க. உங்களோட இயேசுவ நீங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்களா? இயேசுவ 3 ஆக்கியாச்சு. இப்போ அந்த 3 இன்னும் எத்தனை ஆக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இப்ப என்னன்னா இவரோட இயேசுவ 3 ஆக்கி 3 பிரிவா பிரிச்சு இப்ப நான் காட்டியிருக்கேன். நீங்க மேல தொடருங்க. சரி, ஓகே. இப்ப அவர் பேசுனதுக்கு நான் பேச வேண்டியது என்னன்னா, நம்ம இவர் நிஷாந்தன் பிரதர் என்ன நினைச்சிட்டாருன்னா, அபிஷேக் இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவரை படைத்து அவருக்கு தெய்வீக தன்மையை கொடுத்து அவரை கூறு கூறாட்டு வெட்டி சந்தையில் கொண்டு போய் இருக்கிறார். இதுதான் அவருடைய வியாக்கியானம். என்ன வியாக்கியானம் இது? நான் எப்படி நம்புறேன்னா, பைபிள் அடிப்படையில வசனங்கள் வேணா நீங்க கேளுங்க, நான் கொடுத்து அம்மாவை பேசலாம், பிரச்சனை இல்லை, ஃபைன், மாற்றி கருத்து இல்லாத விஷயம். அதை விட்டுட்டு நானாட்டு இயேசுவை கிரியேட் பண்ணுவேன்னா, அதை 3 கூறாட்டு வெட்டினா சந்தையில கொண்டு போய் விட்டேன்னா என்ன சகோதரர் எதிர்வாதம் வைக்கலன்னா அதை சொல்லிட்டு போக வேண்டியது. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் உங்களுடைய மனப்பிரமைகளை, உங்களுடைய வெறுப்பு, உங்களுடைய மனப்பிரமை பேச முடிக்க குறுக்க விடக்கூடாது. இதெல்லாம் பேசி உங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கும் உங்களுடைய எரிச்சல் அடக்குறதுக்கு இதுவா இடம். நீங்க மச்ச வாழ்த்து கவுண்டர் வைக்கணும். நான் சொல்லாத வார்த்தை அது ஒண்ணு இது ஒண்ணு அது ஒண்ணுன்னு சொல்லிட்டு 3 சொல்லிட்டு நீங்களா ஒண்ணு பேசுறீங்க. நான் ஒண்ணு பார்க்க முடியும். அபிஷேக் நாங்களா சொன்னோம், நீங்க தான் அபிஷேக் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் கூறு போட்டேன். ஆமா அபிஷேக், நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். அபிஷேக்கோட பாயிண்ட் நீங்க அலெக்ஸ் சொன்னீங்க. அதாவது இயேசு என்ன ஹெவன்லயே இருக்க, ஹெவன்ல ஒரு இயேசு, பூமியில கடவுளா இருக்கிற ஒரு இயேசு, மனுஷனா இருக்க 3 இயேசு. அப்படி இல்லை. அதாவது டிவைன் ஜீசஸ் டிவைனா இருக்கிறது வந்து ஆம்னி பிரசன்ட். ஆம்னி பிரசன்ட்னா அவர் ஹெவன்லயே இருக்காரு, பூமியிலேயே இருக்காரு, அது டிவைன். மனுஷனா இருக்காரு, அவர் என்ன ஃபிளஷ்ல இருக்கிறது வந்து இஸ் லிமிட்டெட் டு எர்த். அவ்வளவுதான். அந்த நேச்சர்ஸ் தான், அந்த டிவைன் நேச்சர்னால அவர் ஆம்னி பிரசன்டா இருக்காரு. ஹியூமன் நேச்சர்னால அவரு பூமியில இருக்காரு. அதனாலதான் அவர் ட்ரூலி ஹியூமனா இருந்தா, நம்மள மாதிரி ட்ரூலி ஹியூமனா இருக்கணும். அப்பதான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். வரும், தூக்கம் வரும். அப்பதான் ஹியூமன், ட்ரூலி ஹியூமன். இல்லைன்னா அவர் வந்து ஏமாத்துறாருன்னு அர்த்தம். அவருக்கு அவரோட டிவைன் குவாலிட்டி அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தூங்க வேண்டிய அவசியம் இல்ல, வளர வேண்டிய அவசியமும் கிடையாது. அவர் குழந்தையா இருந்து வளர வேண்டிய அவசியமும் கிடையாது. இருக்கிறதுக்காக தான் அவர் பூமிக்கே வந்தார். உங்க பேர் என்ன? ஜிபோ. உங்க பேர் என்ன? ஜெபாவா? ஜிபோ. ஜெபோ. நான் பேச முடியும், ஸ்டீபன் பிரதர் பேசுவாரு அடுத்ததா. வேணாமா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பிரதர், நீங்க உங்களுடைய வாதத்தின்படி இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது மனுஷனா இருந்தாரா அல்லது கடவுளா இருந்தாரா? பூமியில இருக்கும் பொழுது அதை சொல்லுங்க. மனுஷனா, ஒண்ணு மனுஷனா அல்லது கடவுளா அல்லது ரெண்டுமா? ரெண்டு கலந்துருக்காரா? எங்க தியரிப்படி அவரு ஆக்சுவலி 2000 வருஷம் முன்னாடி ஆக்சுவலி ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் கிரைஸ்டா இருக்கும்போது ஸ்பிரிட்டா இருந்தது, ஃபுல்லி டிவைன், ஒரே ஒரு நேச்சர் தான். அவரு ஹியூமன் ஃபார்ம் எடுத்த போது அவரோட டிவினிட்டி எங்கேயுமே போகல. டிவினிட்டி அது அவருக்குள்ளே இருக்கு. ஒன்லி ஹியூமன் ஃபார்ம். அதாவது ஹியூமன் அப்படின்னா அவருக்கு தூக்கம் இருந்துச்சு, அதுதான். அதாவது நீங்க சொல்ல வர்றது நான் புரிஞ்சுக்கிறேன். எப்படின்னா மனிதர்கள் தூங்குறாங்க, அவங்களுக்கு வலி இருக்கு, பசி இருக்கு, இந்த மாதிரி உணர்வுகளை தான் நீங்க மனித இயல்புன்னு சொல்றீங்க, சரிதானே? ஆமா, ஸ்பிரிட்டுக்கு அது கிடையாது இல்ல. அப்ப சிந்தனை எப்படி இருந்துச்சு? சிந்தனை அப்படி இருந்தா தானே மனுஷனா இருக்க முடியும். இல்லன்னா அவர் ஒரு ஃபேக் பண்றாருன்னு அர்த்தம். அப்ப பூமியில சிந்தனையும் மனுஷனா தான் இருந்துச்சு, கடவுளா இல்ல. அவரோட divinity, Philippians 2:6, he gave up his glory and came down. புரியுதா? அவரு பிதா
பிதாவுக்கு சமனாக கருதாமல் அவருடைய glory பண்ணி கீழே வந்தார். நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க. அவருடைய சிந்தனை கடவுளோட சிந்தனையா இருந்துச்சா மனிதனோட சிந்தனையா இருந்துச்சா? சிந்தனை எப்படி இருந்துச்சு? கடவுளுக்குரிய சிந்தனையில இருந்தாரா மனிதனுக்குரிய சிந்தனையில? சிந்தனைனா இப்போ என்ன சொல்றது, அவருடைய என்ன சொல்றோம், அவர் சிந்திக்கிறது, அதாவது அவருடைய ஞானம் அந்த மாதிரியா? அதான் அவருக்கு டிவைன் விஸ்டமும் இருக்கு, ஹியூமன் விஸ்டமும் இருக்கு. அவரு ஹியூமனா இருக்கிறதால இந்த விஸ்டம் கண்டிப்பா தேவை, அந்த வீக்னஸ் கண்டிப்பா தேவை, இல்லைன்னா அவரு ஹியூமனாவே இல்லைன்னு அர்த்தம். அப்ப சிந்தனை வந்து கடவுளோட சிந்தனையும் இருக்கு மனிதனோட சிந்தனையும் இருக்கு தானே? மனிதனோட சிந்தனைனா எது? ஹியூமன் திங்கிங் அண்ட் டிவைன் திங்கிங். அதான் ஹியூமன் திங்கிங்னா எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹியூமன் திங்கிங் நாங்க கடவுளை பத்தி, அதாவது கடவுளுடைய விஷயத்தை பத்தி பேசும்போது அவர் வந்து மனித சிந்தனையில இருப்பாரா கடவுள் சிந்தனையில இருப்பாரா? இன்னொரு அடி கேள்வி. கடவுளுடைய விஷயத்தை பத்தி நாம பேசும்போது அவர் கடவுள் சிந்தனையில இருப்பாரா மனித சிந்தனையில இருப்பாரா? இப்ப மனுஷனை பத்தி நாம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு குழம்பு என்ன சமைக்கலாம் அப்படின்னா ஒரு மனுஷ சிந்தனையில ஏதாவது சொல்லுவாரு. கடவுளை பத்தி நாம பேசும்போது, கடவுள் காரியங்கள்ல பேசும்போது அவர் எந்த சிந்தனையில இருப்பாரு? அதுல அபிஷேக் ஒரு நிமிஷம் இருங்க. அவர்கிட்டயே நமக்கு அவர் சொல்லட்டும், அவர் நல்லா பேசுறாரு, அவர் சொல்லட்டும். கடவுளை பத்தி பேசும்போது அவர் கடவுள் சிந்தனையில இருப்பாரா? இதுல வந்து பாருங்க, John 21:17 when Peter answered, Jesus said saying, Lord, you know all things, you know that I live. அப்போ அவரு கடவுள் ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும்ன்றது டிசைபிள்ஸ்க்கும் தெரியும். சோ இத வளர்ந்து வரும்போது என்ன growing up in wisdom சொல்லிட்டு அவரு குழந்தையில இருந்து வளர்ந்து வரும்போது அவருக்கு என்ன சொல்றது, ஹியூமன் விஸ்டம் தேவைப்படும். ஹியூமன் நேச்சருக்கு அந்த வளர்ந்து வர என்ன சொல்ற அந்த விஸ்டம் தேவைப்படும். புரியுதுங்களா? இப்போ வந்து கடைசி நாள் எப்போ வரும் அதெல்லாம் வந்து அவரு கண்டிப்பா தெரியும்ல. அது வந்து கடவுளுக்கான சிந்தனை, சரியா? அது கடவுளுக்குரிய சிந்தனை, சரிதானே? ரைட். இதுதான் நான் கேட்டேன். அதாவது கடவுளை பற்றி பேசும்போது அவர் கடவுளுக்கான சிந்தனை இருக்கும். மனித இயல்புன்னா இப்போ ஒரு மனுஷிக காரியத்தை பேசும்போது அது மனித இயல்புல இருக்கும், ஆஃப் ஆன் மோடுல, சரியா? அப்படி இருக்கும். அதுதான் நான் கேட்டேன். இப்போ ஸ்டீபன் பிரதர் மேற்கொண்டு பேசுவாரு. இதுக்கு வந்து அபிஷேக் வந்து என்ன பதில் சொல்லணும்ன்றது ஸ்டீபன் பிரதர் நீங்க எடுத்து பேசுங்க. முதல் வந்து கேக்குதுங்களா நான் பேசுறது? நான் பேசுறது கேக்குதா? ஓகே பிரதர். ஜெபா பிரதர் இல்லைங்களா உங்க பேரு? பிரதர், ஒரு பர்சன் நீங்க என்ன பர்சன்னா எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க பிரதர்? பர்சன்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? பர்சன்ன்றது வந்து தியாலஜி பிரகாரம் இப்போ கடவுளும் ஒரு பர்சன் தான், நானும் ஒரு பர்சன் தான். பர்சன்ஹுட்னா என்னதுன்னா சிந்திக்கிற திறன், அதாவது திங்கிங், ஸ்பீக்கிங், விஸ்டம், இது எல்லாமே ஒரு பர்சன், அதாவது இதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய என்டிட்டி தான் பர்சன். த பீயிங் வந்து இட் கேன் பி a spiritual being and or a physical being. இந்த physical beingக்கும் spiritual beingக்கும் they have personhood. Personhoodன்றது quality, beingன்றது நீங்க பதில் கொடுத்துட்டீங்க. பர்சன்னா யாரால் சிந்திக்க முடியுமோ ஒரு பர்சன், கரெக்டா பிரதர்? ஆமா. ஓகே, கடவுள் மேல இருக்கிறாரு, அவரால் சிந்திக்க முடியுமா? முடியாதானே? அப்போ அவர் கரெக்டா? கடவுள் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவரால் சிந்திக்க முடியும், அவர் ஒரு பர்சன், கரெக்டா? ஆமா. கரெக்டா? எவ்வளவு பர்சன் ஆச்சு? ஒரு பர்சன், கரெக்டா? அதே கடவுள் பூமிக்கு வந்துட்டார் மனுஷனா, ஆனா அதே நேரத்துல பரலோகத்துல இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார்.
இதுதான் ஆம்னி பிரசன்ட் சொன்னீங்க. இங்க இருக்கிற இயேசு கிறிஸ்துனால சிந்திக்க முடியுமா? முடியும், சிந்திச்சார். பரலோகத்துல இருக்கிறவர் சிந்திச்சாரா? சிந்திச்சார். சிந்திக்கிறவர் பர்சன் சிந்திக்கிறவர் பர்சன் நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல. அப்போ பரலோகத்துல ஒருத்தர் சிந்திக்கிறார்னா 1%, பூமியில ஒருத்தர் சிந்திக்கிறார்னா செகண்ட் பர்சன். உங்களுக்கு எத்தனை பர்சன்? 1 2? இப்ப சொல்லுங்க. சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இல்ல. நான் கேட்ட கேள்வி, பரலோகத்துல ஒருத்தர் இருக்கிறார், சிந்திக்கிறார், பர்சன் நம்பர் 1. அபிஷேக் சொல்றதுதான் உங்களுக்கு சொல்றேன், பதறாதீங்க. நான் கேட்கிற கேள்வி உள்வாங்கிக்கோங்க. பாருங்க, எல்லாரும் கவனிங்க. இப்ப இவங்க மாட்டிக்கிறாங்க. அதுதான் இருங்க ஜபா பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க. நான் கேட்கிற கேள்விய நீங்க உள்வாங்கி பதில் கொடுங்க, நான் டைம் கொடுக்குறேன். பரலோகத்துல ஒருத்தர் இருக்கிறார், கிறிஸ்து இங்க இருக்கும் போது கூட அவர் அங்க ஆவியா இருக்கிறார், என்னன்னா சொல்லிக்கோங்க. அவர் அங்க இருந்துனே சிந்திக்கிறாருல்ல. அப்போ சிந்திக்கிறவர் ஒரு பர்சன்னா பரலோகத்துல பர்சன் நம்பர் 1 ஒரு பர்சன் ஆயிட்டாரு. அதே அவரே கிறிஸ்துவா பூமியில இருக்கிறார், இவரும் சிந்திக்கிறார், பர்சன் நம்பர் 2. நீங்க 1 பீயிங்னா சொல்லிக்கோங்க. நான் என்ன கேக்குறேன்னா, எத்தனை பர்சன்? 1 2? இதான் கேள்வி. 1 2 சொல்றேன். ஓகே, ஆம்னி பிரசன்ட்னா இப்ப நான் ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்துருக்கேன். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜீசஸ் என்ற பர்சன் வந்து ஒரு பெட்ரூம்ல உட்கார்ந்து இருக்காரு, ஹெவன்ன்றது வேற ஒரு பெட்ரூமு. அப்ப என்ன, அங்கேயும் ஒரு ஜீசஸ் இருக்காரு, இங்கேயும் ஒரு ஜீசஸ் இருக்காரு? இல்ல, ஜீசஸ்ன்றது ஒரே ஒரு பர்சன் தான். அது அவரோட டிவைன் நேச்சர்னால அவருக்கு ஆம்னி பிரசன்ஸ் இருக்கு. அவரோட பாடி மட்டும் இங்க இருக்கு, பிசிக்கல் நேச்சர்னால இங்க இருக்கு. சோ பட் ஆஸ் அ பர்சன் அவர் ஒரே ஒரு பர்சன் தான். எப்படி பிரதர் ஆகும்? பிரதர் சரி பிரதர், பரலோகத்துல இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அவரே நீங்க வந்து ஒன்னஸ் பிரதர். ஓகே, நீங்க வந்து ஒன்னஸ் ஓகே பிரதர், ஒன்னஸ் சொல்றீங்க நீங்க பிரதர். ஓகே, ஜஸ்ட் a human being. நம்மள மாதிரி ஜஸ்ட் an human being கிடையாது. he became a human. பிரதர் பேசிட்டீங்களா? சரி பேசிட்டீங்களா? he became a human. பேசுமா, என்கிட்ட கேளுங்க. இருங்க பிரதர். ஜெபா பிரதர், அவரு இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது கிறிஸ்து பிதாதான குமாரனா வந்தாரு. ஆனா அந்த பிதான்றவர் எப்பவுமே பரலோகத்துல இருக்கிறார் தானே, ஆவியா இருக்கிறார் தானே? ஆமாவா இல்லையா? இதுதான் உங்களுடைய ஒன்னஸ் பென்டெகோஸ்டலுடைய டீச்சிங். நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க ஒன்னஸ் இல்ல, நீங்க ட்ரினிடேரியனா? சரி ஓகே. இப்ப நீங்க ட்ரினிடேரியனா இருந்தீங்கன்னா, அவரு பூமியில இருக்கும் போது ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் அபிஷேக் பிரதர் பேசினாரு. அவருக்கு ஒரு நேச்சர், அதாவது ஒரு சுபாவத்துல தேவனுடைய சுபாவமும் இன்னொரு சுபாவத்துல மனிதனுடைய சுபாவமும் இருந்ததுன்னு சொன்னாரு. நீங்களும் அதுதான் பேசுனீங்க. ஓகேங்களா? இந்த மனித சுபாவம் எங்க இருந்தது அவருக்குள்ள? அவருடைய சரீரத்திலயா, அவருடைய சிந்தனையிலயா, அவருடைய மனசுலயா, எங்க? இல்ல ஒரு அவருக்கு டிவைன் நேச்சர் இருந்தது, ஹியூமன் நேச்சர் காட் ஆடட், அவ்வளவுதான்.